பேதா சுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். If you had known what this mean, I want mercy and not sacrifice, you would not have condemned the innocent. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 12 வசனம் 7. நம் வாழ்வில் நம்மை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மிடம் பிறரை பற்றி புகழ்ந்து பேசும்போது அதை கேட்டு நாம் எரிச்சல் அடைந்து புகழுக்குரிய மனிதர்களை தவறாக சித்தரித்து அவர்களின் குற்றத்தை அழுத்தம் செய்து அவர்கள் தவறான மனிதர்கள் என்று பிறரிடம் உணர்த்துவதில் நாம் செலுத்தும் ஆர்வம் தவறானது. நம்மிடம் உண்மையான இரக்க குணம் இருந்தால் நாம் பிறரின் தவறை சுட்டிக்காட்டி அவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டோம். அவ்வாறு செய்தோம் என்றால் அந்த தவறுக்கு மனம் வருந்தி நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் மன்னிப்பு கேட்டு நம் கடவுள் இயேசு கிறிஸ்து கற்பித்து வாழ்ந்து காட்டிய இரக்கத்தின் செயல்களை பார்த்து உணர்ந்து நாம் மறு கிறிஸ்துவாக வாழ வரம் கேட்டு நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபிப்போம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். பாதை தெளிவுற தெரிந்தும் அதை பார்த்து நாங்கள் நடக்கவில்லை, உண்மை விளக்கு எரிந்தும் அதன் ஒளியின் அருகே வாழவில்லை. இறைவன் அன்பு அழைத்தும் அதை உணர்ந்த பின்னும் திருந்தவில்லை. கருணை தெய்வமே கண் பாரும், எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். கருணை தெய்வமே கண் பாரும், எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும்.